சென்சார் போர்டு பிரச்சனை, இன்னைக்கு மேல்முறையீடு மனு, இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை டெல்லியில். ஸோ இது எல்லாமே எங்கே போய் முடியுது சார்? எந்த இடத்துல போய் முடிச்சு போடுது? எல்லா சாலைகளும் பாஜகவை நோக்கி அப்படின்னு எல்லாருக்கும் தோன்றுவது இயல்பு தான். ஆனால் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வெவ்வேறு பிரச்சனை. ஒன்று ஜனநாயகன் என்கிற படத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனை ஏற்பட்டதற்கே விஜய் தான் காரணம், அதை நம்ம மறுக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக இவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவத்தினுடைய விசாரணை. ஆனால் கோஇன்சிடெண்ட்டாக ரெண்டுமே ஒரே நாளில் நடக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி என்பது ஒரு அரசியல் அதிகாரத்தின் மையமாக இருப்பதால் இது ரெண்டுமே டெல்லியில் நடப்பதை வைத்து பல்வேறு யூகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, விஜயை தங்கள் பக்கம் திருப்புவதற்கு இதெல்லாம் பாஜக பயன்படுத்துதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அந்த கேள்வியில் நியாயமும் உண்டு தான். ஆனால் எனக்கு தெரிந்து இதெல்லாம் விஜயை மிரட்டி அந்த பக்கம் நகர்த்தும் அப்படின்னு நான் நம்பலை, நான் நினைக்கலை.